ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் 1, அதாவது 6th தமிழ் டேர்ம் 1 நியூ புக்கில் இருக்கக்கூடியதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் கொஷின் சொல்லும்போது ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் சொன்னோன்னே சரியான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம அட்டன் பண்ணோம். அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே கமெண்ட்டில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க முதல் கேள்விக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் காசி ஆனந்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கனிச்சாறு என்பது பெருஞ்சித்திரனாரின் இதழ். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இந்த கூற்று தவறு. காரணம், இது வந்து அவருடைய நூல். ஓகேங்களா? ஸோ இதழ் கிடையாது, நூல். மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். பாரதியார் எந்த ஆண்டு பிறந்தார்? ஆன்சர் 1882. இது புக்கில் வந்து எந்த ஆண்டு பிறந்தார்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. பாரதியார் பற்றி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பாரதியார் பற்றி கொடுத்துருந்தாலே எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் நோட் பண்ணிக்கணும். 1921 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் 4. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு இது எந்த நூலின் அடிகள்? ஆன்சர் பார்த்துடலாம். 10. ஸோ 10ன்றது சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களில் யாரை பற்றி சொல்லக்கூடிய நூல்? உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அவருடைய காலம் என்ன? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 6வது கேள்வி, கண்ணன் பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கண்ணன் பாட்டு நூலின் ஆசிரியர் பாரதியார். பாரதியாருடைய மற்ற நூல் பார்த்தோன்னா பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் இருக்குது. 7வது கேள்வி, கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கொஷின் பார்க்கலாம். ராமன் விளைவு கண்டறியப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1928ஆம் ஆண்டு. எந்த நாள்? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எனும் எழுத்து சார்பெழுத்தாகும். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் இந்த கூற்று வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து முதல் எழுத்தில் தான் வரும். முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு 2ஆக பிரிப்போம். முதல் எழுத்தில் தான் உயிரெழுத்து எல்லாமே வரும். ஓகேங்களா? ஐன்றது ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துன்றது முதல் எழுத்தில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து முதல் எழுத்து. 10வது கேள்வி, ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள் எது என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பணிவு மற்றும் இன்சொல். இது ரெண்டும் தான் சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து இதில் 10 கேள்விகள் பார்த்துருப்போம். மொத்தம் 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு கீழே ஆன்சர் கீவே கொடுத்துருப்போம். ரீசனோட சேர்த்தே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சர் கீ வேணுன்றவங்க இதை பார்த்தும் செக் பண்ணி திருத்திக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 10க்குமே கொடுத்துருப்போம். செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து 6th டேர்ம் தமிழ் நியூ புக்கில் டேர்ம் 2. ஓகேங்களா? நாளைக்கு தேர்வு நடக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.